பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாய் ஆண்டுடைய பாதத்தில் நாம் இந்த மதியான வேளையில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். ஏனென்றால் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கட்டாயம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவருக்கு என்ன, அவர் செய்ய முடியும். நாம் விண்ணப்பம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் அவருடைய கிரியைகளை அவர் செய்வது முடிப்பார், கட்டாயம் செய்வார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள் என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் உண்டு. அந்த எதிர்பார்ப்பை நாம் எவ்வளவு தூரம் அவருக்கு உண்மையாய் செய்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கலசம், தூப கலசத்துல ஜெபம் என்கிற அந்த எண்ணெய் எவ்வளவு தூரம் நிரம்புகிறதோ, நிரம்ப நிரம்ப அவருடைய கரம் அவருடைய கிரியை செய்ய ஆயத்தமாகிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த மத்தியான வேளையிலும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 2-3 பேர் இருந்தாலே போதும், அந்த இடத்துல தேவன் வருகிறார். இந்த இடத்துல கூட நாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறீங்க, 2 பேர் போதும். இன்னும் பல பேர் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மத்தியான வேளையில் நாம் ஜெபிப்போமா? சில காரியங்களுக்காக, நிறைய காரியங்கள் ஜெபிக்க முடியாது. ஒன்லி ஒரு 25 மினிட்ஸ் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்துக்குள்ள சில காரியங்களை நான் வேகமாய் சொல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்து நம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த மத்தியான வேளையில் நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் வந்து விட்டார். பிரியமானவர்களே, அவரை நாம் உறுதியாய் பிடித்துக்கொள்வோம். ஆவியானவரே, ஆவியானவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? அல்லேலூயா. 2-3 பேர் ஒன்றாய் கூடும் போது வருவார், வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் ஈகுவார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் சோற்ப பேராய் கூடினும் கேட்பதெல்லாம் தருவார். வாக்கு படியன்றைக்கும் இயேசு நம்மோடிருப்பார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம்
வாக்கை நம்பி நிற்கிறோம். அருள் கண்ணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி தாருமே இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயோ. ஆமாப்பா, 2-3 பேர் இருந்தால் அவர்கள் மத்தியில வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. சொற்ப பேரா இருந்தாலும் எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்க வாக்குப்படி, உங்களுடைய வார்த்தையின்படி கேட்டதெல்லாம் எங்களுக்கு தருவீங்கப்பா. தகப்பனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். உங்களுடைய வேதத்தின் வசனங்களை பிடித்து கொண்டு நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு எல்லா ஜபத்திற்கும் பதிலை நீ தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் எல்லாரும் ஒருமுகப்படுத்துவீராக. விசுவாச ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஒரு மனதின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டின் தலைமை ஆட்சி அகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக முதலமைச்சருக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதன் கீழே உள்ள சட்டப்பேரவையில் இருக்கிற எம்எல்ஏ, எம்பிக்கள், மற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸ் அதிகாரிகள் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக நம்முடைய தலைமை அகத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்கள்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் அவருடைய சித்தப்படி ஒரு மகனை நம்முடைய தேசத்தின் முதலமைச்சராக, நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நியமித்திருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த மகனுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கட்டாயம் நான் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே இந்த மத்தியான வேளையில நாம் இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டோடைய சமூகத்தில் வைக்க போகிறோம். நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும், என்னென்ன காரியங்களை தேசத்தில் சீர்திருத்தப்பட வேண்டுமோ, ஸ்திரப்படுத்த வேண்டுமோ, என்னென்ன செயல் திட்டங்களை நடத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் மகனுக்கு கொடுக்கும்படியாகவும், அதன் கீழாக இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் தேவ ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்கும்படியாகவும், இதற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகள் நிர்மூலமாகும்படியாகவும் எல்லாரும் கண்களை முடித்து 2 நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சேர்ந்தே நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே, ஆண்டவர் சீஃப் மினிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, அந்த மகனுக்குள்ள தேவ வல்லமை, தேவ ஞானம் இறங்கட்டும் அப்பா. யோசேப்புக்குள்ள, தானியேலுக்குள்ள இருந்த அந்த விவேகம், நிதானம், விவேகம் உண்டாகட்டும் ராஜா. நியாயமாய் நீதியாய் இந்த தேசத்தை ஆளும்படியான கிருபை நம்முடைய பிள்ளைக்கு கொடுப்பீராக. அதற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு, ஆளுகிறவர்களுக்கு நீ கொடுப்பீராகப்பா, கொடுப்பீராக ராஜா. எந்த வாக்குவாதமும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஸ்மூத்தா இந்த தேசம் நடைபெற தேவன் கிருபை செய்யுங்க. நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்களும் எங்கள் சந்ததிகளும் சந்தானங்களும் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படியா என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா. ஏழை எளிய மக்களே ஆண்டவரே, அவர்களுடைய தேவையை சந்திக்கிற ஒரு ஆண்டவரே அப்பா தலைவர்களை நீர் எங்களுக்கு இன்னும் தருவீராக. அந்த கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுடைய கண்ணீரை தொடைக்கிற ஒரு ஆட்சியாளர்களாய் மாறுவார்களாக ராஜா. அப்பா, இன்னும் தேசத்திலே ஆண்டவரே குற்றமில்லாத இரத்தங்கள் சிந்தப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, வேசித்தனம், விச்சாரம், விக்கிரக ஆராதனை, அப்பா, டாஸ்மார்க் கடைகள், இவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற ஒரு பரிசுத்தமான ஒரு தேசமா எங்கள் தேசம் மாறும்படியாய் என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. அதற்குரிய ஆண்டவர் ஞானத்தை, கிருபைகளை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு கொடுப்பீராக ராஜா. அப்பா, நல்லதொரு ஆட்சி நடைபெற என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. நீங்க அவர்களுக்குள் இருந்து நம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தி கொடுத்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்படி நடத்த வல்லவர் ராஜா. வேதத்தில் எத்தனையோ ராஜாக்களை பார்க்கிறோம், எத்தனையோ ஆளுகிறவர்களை பார்க்கிறோம் அப்பா. தேவனோடு இருந்த பிள்ளைகள் எவ்வளவு அழகா தேசத்தை அழகாக ஆளுகை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் தேசத்தை ஆளுகிறவர்கள் எவ்வளவு சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. ஆண்டவரே, நீர் இங்கு எங்களோடு இருக்க வேண்டும், எங்கள் தேசத்தோடு இருக்க வேண்டும், எங்கள் ஜனங்களோடு இருக்க வேண்டும், எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களோடு இருந்து உங்க ஞானத்தினால் நிரப்பி அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம், இளம் தலைமுறையினருக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக, டீனேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக. அவர்கள் தான் இனி வருங்கால தலைமுறையினர், அவர்கள் தான் நம்முடைய நாட்டை ஆளுகிறவர்கள், அவர்கள் தான் நம்முடைய எதிர்காலம். எனவே அவர்களை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி? இதுல முக்கியமான காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற சந்ததியாய் நம்முடைய சந்ததிகள் இருக்க வேண்டும். அதுதான் முதல் காரியம். அந்த காரியத்திலே சரியாக நடத்த வேண்டும் என்றால், இரண்டாவதாக பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை குறித்ததான ஒரு பொறுப்பு உணர்வு கட்டாயம் வர வேண்டும். பொறுப்புணர்வு வந்தால் மட்டும் போதாது, அதோடு சேர்த்து நல்ல வழிகளிலே பிள்ளைகளை நடத்த வேண்டும். எது இந்த வேதத்தின்படி இருக்கிறது என்பதை அறிந்து அதன்படி நடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல ஒரு தலைமுறையினரை நம்முடைய எதிர்காலத்திலே நாம் உருவாக்கி விடுகிறவர்களாய் பெற்றோர், பெரியவர்கள், வயதானவர்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நம்முடைய தலைமுறையினரை நல்ல ஒரு சிற்பங்களாக, நல்ல ஒரு மோல்டு பண்ணி நல்ல முறையில் தலைமுறையினரை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதையும் நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தலைமுறையினர் தவறி தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் தவறான காரியங்களில் சென்று கொண்டிருக்கிறாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. காதல் வலையில் விழுந்து கிடக்கிறாங்க. அநேகர் தவறான ஒரு காரியங்களுக்காக தங்களை முழுவதும் விற்று போட்டிருக்கிறாங்க. இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த நம்முடைய தேசத்தை விட்டு மாற்ற வேண்டும். ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல ஒரு அதாவது ஆரோக்கியம், நல்ல ஒரு தலைமுறையினர் நம்முடைய எதிர்காலத்தில் வர வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அப்பா, எங்களுடைய தலைமுறையினருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்லதொரு தலைமுறையினர் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும் ராஜா. உமக்காக எழும்புகிற ஒரு கூட்டம் ஆண்டவரே எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும் ராஜா. போதைக்கும் ஆண்டவரே மற்றும் பல காரியங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற வாலிபர்களை சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சத்ரு எவ்வளவோ காரியங்களை எங்கள் தலைமுறையினரிடத்துல புகுட்டி ஆண்டவரை தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் தேவன் அதை விட தீவிரமாய், என் தேவன் அதை விட தீவிரமாய் என் தலைமுறையினரை நீர் இழுத்து கொள்வீராகப்பா, இழுத்து கொள்வீராக ராஜா. பரிசுத்தம், ஒழுக்கம் நிறைந்த ஒரு தலைமுறை சந்ததி உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை நீ தொட்டுவீராக ராஜா. ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே, எது அரிசுத்தம் எது பரிசுத்தம் என்பது தெரியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை அறிந்த பிள்ளைகளும் கூட உம்மை விட்டு தூரம் போகிறார்களே அப்பா, அவர்களை எல்லாம் நீர் இழுத்து கொள்வீராக, இழுத்து கொள்வீராக. உங்க நாம மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி பெரிய காரியங்களை செய்வீராக, தேசத்துல பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவீராக. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீர் எங்களை ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக வரப்போகிற புதிய கல்வி ஆண்டு, இந்த புதிய கல்வி ஆண்டில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வீடுகளில் இருக்கிறாங்க. வருகிற நாட்களில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வாங்க. எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பள்ளி ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் இந்த கடந்த வருடங்களை போல அல்ல, அவர்களுடைய ஆளுமையில், அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்
லைஃப்பில் அல்லது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாவற்றிலும் பிள்ளைகள் நல்ல தேர்ந்தவர்களாக, நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல பண்புகளோடு, நல்ல ஒரு சிந்தனைகளோடு பிள்ளைகள் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிற இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்து வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளும் தேவ தயவிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும், ஞானம் தேவ ஞானத்திலும் வளர்த்தியிலும், சரீர பிரகாரமான வளர்த்தி, ஆவிக்குரிய வளர்த்தியிலையும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லாம் நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும், பள்ளிக்கூடங்களில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷர் தயவிலும், மனுஷர்களுடைய தயவு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது மனுஷர் தயவு கட்டாயம் வேண்டும். பிள்ளைகளை எரிச்சலோடு கடின இருதயத்தோடு நடந்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும். பிள்ளைகள் தேவ தயவு, மனுஷர் தயவு உண்டாகும்படியாய் இந்த வேளையில் நாம் ஜெபிப்போமா? பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு பிள்ளைகள் வளர தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய இந்த புதிய ஆண்டு, ஆண்டவரே, காலடி வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. எந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு ஆண்டவரை செல்லுகிறார்களோ, சிறு குழந்தைகள் போவாங்கப்பா, ப்ரீகேஜி பிளே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் போவாங்க ஆண்டவரே. தங்களுடைய பெற்றோரை விட்டு கடந்து போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ஏதோ பயத்தோடு கலக்கத்தோடு பிள்ளைங்க போவாங்க. அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறி பிள்ளைகளை சமாதானമായ பள்ளிக்கூடங்களில் இருக்க அவர்களுடைய ஆண்டவரே, அவர்கள் அந்த டீச்சர்ஸோடு கோஆப்ரேட் பண்ணி, டீச்சர்ஸோடு இசைந்து காணப்பட, டீச்சர்ஸும் பிள்ளைகளோடு இசைந்து காணப்படவும் தேவனே நீ கிருபை செய்யுங்க. அதுபோல ஆண்டவரே, பெரிய பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரங்களை தருகிறோம்ப்பா ஆண்டவரே. கடந்த ஆண்டை போல அல்ல, இன்னும் ஒரு ஸ்டெப் பிள்ளைகள் நல்ல ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்து வளர்ற தேவன் கிருபை செய்வீராக. கடந்த வருடத்தை போல அல்ல, இன்னும் அதிகமாய் நன்றாக படிக்கவும், நல்ல ஒழுக்கத்தோடு சிறந்தவர்களாய் காணப்படவும் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய தேவைகள் உண்டப்பா ஆண்டவரே. சில பெற்றோருக்கு தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்கும் வழிவாசல்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எல்லா தேவைகளும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை தொடர தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க, போகையிலும் வருகையிலும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு பல விதங்கள் அவன் திட்டம் போட்டு ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களிலும் வீடுகளிலும் போகும்போதும் வரும்போதும் சில காரியங்களை செய்கிறான். அதெல்லாம் ஒன்று வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. தேவன் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக பல வகையான ஊழியங்கள் நடக்கிறது. அது இப்பொழுது சொல்ல நேரமில்லை. நிறைய வகையான ஊழியங்கள் அவரவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி, அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்கிறது ஒரு ஊழியம் என்றால் இவர்கள் இன்னொரு விதமான ஊழியம் செய்வாங்க. அப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுலேயும் உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் உண்மையா ஊழியம் செய்கிறார். ஏதோ புகழுக்காக, ஏதோ கடமைக்காக, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு ஆலயத்துல ஒரு செய்தி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆலயத்தை மூடி போடணும், அப்படி கிடையாமல் உண்மையாய் செய்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன். நான் அதுக்கப்புறம் சொல்லல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிகழாதபடிக்கு தேவ பயத்தோடு அந்த ஊழியங்களை செய்கிற தேவ பிள்ளைகள் அநேக பேர் இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அந்த ஊழிய ஸ்தாபனங்கள், ஊழிய கூடங்கள் ஒவ்வொன்றை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அந்த இடத்துல இன்னும் அநேக ஆத்துமாக்கள் தாராளமாய் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள கடந்து வரும்படியாய், நோயில, வேதனையில, பாவங்கள்ல, கஷ்டங்கள்ல, கட்டுகள்ல இருக்கிறவர்கள் விடுதலை ஆகும்படியாய் இந்த
வேளையில கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பு தகப்பனே, அப்பா, உம்முடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கட்டி எழுப்புங்கப்பா. உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியா வைப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏதோ பணத்துக்காக, புகழுக்காக, பட்டத்துக்காக, கடமைக்காக ஆண்டவரே ஏனோ தானோ என்று செய்கிறவர்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்க ராஜா. எல்லா பிரிவினையின் ஆவிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஊழியங்களுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் முற்றிலுமாய் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மறைவான கண்ணிகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவன் ஜெயம் கொள்ளாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஊழியத்தை ஆண்டவரே நீரே கட்டுவீராக. ஆண்டவரே, ஊழிய ஸ்தாபனங்கள், ஊழிய கூடாரங்கள், ஆண்டவரே ஜெப வீடுகள் ஒவ்வொன்றையும் நீங்க பாதுகாருங்கப்பா. யார் யார் இதற்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் பட்சத்தை வருவார்களாக இயேசுவின் நாமத்தினால. தேவன் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும் ராஜா. எங்கும் எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமம் பறைசாற்றப்படட்டும் ராஜா. எல்லாம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் எழுந்தருளி சியோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. உம்முடைய ஊழியத்துக்கு தடை ஒன்று வந்தாலும் அதை எல்லாம் தகர்த்து போடுவீராக. தேவன் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எல்லா ஆளுகைக்கும் மேலாக ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. நீரே ஒருவனை ஆண்டவரை தள்ளி ஒருவனை உயர்த்துகிறவர் ராஜா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனை. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்க ஊழியம் தடையில்லாமல் நடந்தேறட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கடைசியா ஒரு காரியத்துக்காக ஜெபித்து நம்ம முடிக்கலாம். தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் மட்டுமல்லாமல் எல்லா தேசங்களுமே சமாதானத்தோடு வாழ வேண்டும். எல்லா தேசங்களிலும் பல பல விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் பிரச்சனைகள் நடக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் யுத்தங்கள் நடக்கிறது. இன்னும் நிறைய யுத்தங்களை நாம் கேள்விப்படுகிறோம். இது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும். எல்லா மக்களும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேசத்தை ஆளுகிறவர்கள், ஒரு தேசத்தோடு உள்ள அதிகாரிகள் மற்ற தேசத்தில் ஆளுகிறவர்களோடு நல்ல உடன்பாடு உண்டாக வேண்டும். நல்ல ஒரு சமாதான உடன்பாடு உண்டாக வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லா விதமான தடைகளை மாற்றி தேவன் ஒரு மனதை கட்டளையிடும்படியாக எல்லா தேசங்களும் சமாதானத்தோடு வாழ தேவன் கிருபை செய்யும். பொருளாதாரத்திலும் மற்ற தொழில்நுட்பத்திலும் இன்னும் சிறந்து விளங்கவும், ஒன்றுக்கொன்று சமாதானத்தோடு ஆண்டவரே எல்லா தேசங்களும் காணப்படவும் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆசீர்வதித்து ஜெபிப்போமா? நல்ல செழிப்பு, சமாதானம், பொருளாதாரத்தில் மேம்பாடு எல்லாம் மறுபடியாக எல்லா காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தகப்பனை, ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசமும் மற்ற தேசத்திலோடு அந்த தேசங்களோடு ஒரு நல்ல சமாதான உடன்படிக்கை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கொருவர் எந்த விதத்திலும் ஆண்டவரே வாக்குவாதத்தினாலும் எந்த காரியங்களும் வைக்காதபடி ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகும்படி தேவன் கிருபை செய்யுங்க. அன்பு உண்டாகும்படி கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் சமாதானமாய் வாழ்ந்திருக்க பண்ணுங்கப்பா. யுத்தங்கள் மாறட்டும், யுத்தங்கள் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஒரு யுத்தமும் இல்லாதபடி அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கும் உங்க நாம மகிமைப்படட்டும். எங்கும் உங்களுடைய நாம பிரஸ்தாவப்படட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை வரப்படணும். எங்களை தாழ்த்துக்கிறோம். இவ்வளவு நேரமும் ஜெபிக்க கிருபை தந்தீங்க. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை இன்னும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஜெபிக்க கிருபை கொடுங்க. இன்னும் ஜெபாவியை கொடுங்கப்பா. அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஜெபத்திலே ஆண்டவர் முன்னேற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். அவர்களுடைய காரியங்களை நீ பார்த்து கொள்ளும் அப்பா. யெகோவா இறையாயிருந்து பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. என்னென்ன காரியம் மனதை அழுத்துகிறதோ அந்த காரியங்களை ஒரு விடுதலை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக.
உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதி. உம்முடைய தாசனை இன்னும் பலப்படுத்தும். கரங்களை தைரியப்படுத்தும், திட்டப்படுத்தும். இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிற ஆண்டவரே, இதுக்காக போராடுகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற பிள்ளைகளை கரங்களையும் கால்களையும் பலப்படுத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதாய்